World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தற்போது நிறைவாக நமது குருகுல ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் நமது குருநாதர் திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நெத்தியடி ஜோதிடம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை பலத்த கைத்தட்டலோடு ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் குருவா வாய்த்தது குகனருளே. இந்த பொன்னான தருணத்தில் எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து உங்களுடைய கரகோலைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் இருகரம் தாழ்த்தி எழுந்து நின்றவர்களுக்கு அனைவருக்குமே மலர் மாலைகள் உறுதியாக கிடைக்கும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. இன்று எனக்கு மிக மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் அடியேன் வகுப்படுத்தக்கூடிய பலனை இன்று அனுபவித்தேன். ஒவ்வொரு மாணவர்களும் மணிமணியாக சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். என்னுடைய பாணியில் சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நெத்தியடி ஜோதிடம் அடிக்கடி சொல்லுவேன். இந்த நெத்தியடி என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாலு வரி பாட்டு இருக்கும், அதில் ஒரு வரி உருவி எடுப்பேன். 8 வரி பாட்டு இருக்கும், அது 2 வரி உருவி எடுப்பேன். அப்படி உருவி எடுத்தது தான் நெத்தியடியாக மாறுறது. பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி செவ்வாயாக வந்து 2இல் ஆட்சி பெற்றால் பூமியால் யோகம். நன்றாக கவனிங்கள். லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி 2இல் செவ்வாயாக வந்து 2இல் ஆட்சி பெற்றால் பூமியால் யோகம். ஆனால் அதே செவ்வாய் அஷ்டமாய் சாரம் பெற்றால் பூமியால் துன்பம். இது ஒரு அற்புதமான விதி. நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். 1 2வது விதி பாருங்கள். 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எந்த விதத்திலாவது தொடர்பு இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு வாகனம் ஓட்டும்போது தன்னுடைய வாகனத்தில் வேறொரு வந்து மோதி இறந்து விடுவார். இதெல்லாம் அனுபவ கருத்து. அதாவது வாகன விபத்தை தன்னை அறியாமல் தன் வாகனத்தில் மோதி தன் உயிரை இழப்பது. ஓட்டுற நம்பருக்கு ஒன்றும் ஆகாது, இன்னொருத்தருக்காக. நேற்று சொன்ன சம்பவம். நீங்கள் வண்டியில் போயிட்டுருப்பீங்க, உங்கள் மேலே வந்து ஒருத்தர் மோதி நீங்கள் சாஞ்சிடுவீங்க. இவர் அந்த வண்டியில் போய் அது உங்களை வண்டிக்கு முன்னாடி இருக்க வண்டியில் மோதி அவர் இறந்துடுவான்னு சொன்னோம். அப்படியே நடந்து சொன்னாங்க. அப்போ லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று 4, 7 சம்பந்தப்பட்டால் தான் ஓட்டும் வாகனத்தில் ஒருவர் மோதி தன் உயிரிழக்க வாய்ப்புண்டு. 2. 3வது பார்த்தீங்களா, கேது மகாராசியில் பிறந்த பெண்ணுக்கு ராகு மாசியில் பிறந்த ஆணை சேர்த்தினால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் ராகு திசையில் பிறந்த பெண்ணுக்கு கேது திசையில் பிறந்த ஆணை சேர்த்தினால் நிம்மதி இழப்பது நிச்சயம். இதெல்லாம் அற்புதமான விதிகள். நடைமுறைப்பாடு சொல்லுங்கள். 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதி செவ்வாயாக வந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அவரை சனி பகவானும் ஆரோனும் பார்த்து விட்டால் பூமியால் சண்டை வந்து மண்டை உடைந்து வழக்கு வரும். எப்படி வரும்? சண்டை வந்து மண்டை உடைந்து வழக்கு வரும். இதுவும் அற்புதமான விதி. அது மட்டுமல்ல, அடுத்தது பாருங்கள். 4ஆம் அதிபதி சுக்கரனாக வந்து 4ஆம் அதிபதியோடு சுக்கிரன் கூடி 6, 8, 12இல் மறைந்து விட்டால் வீடு கட்டும் இடத்தில் குற்றமுள்ள கிணறு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 4ஆம் அதிபதியோடு சுக்கிரன் சம்பந்தப்பட்டு
6, 8, 12 மறைந்தால் வீடு கட்டும் இடத்தில், அதாவது வீடு கட்ட போகிறாங்களவா, அந்த வீடு கட்ட இடத்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று செய்யலாம், மூடிடலாம். என்கிட்ட கேட்டால் அதை பையன் சொல்லுவேன், உங்களுக்கு இப்படி தான் இருக்குது, கிணத்தை மூடனா யோகம். ஆனால் மூடன்னு சொல்லிட்டு போவாங்க, மூட மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும்? நிதியும் போகும், நிம்மதியும் போகும். அது மாற்றுக்கருத்தில். அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் குரு பகவான் வந்து 6, 8, 12 மறைந்து அவரை சனி பகவான் பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், அவர்களுக்கு கருத்தரிக்கும். கணவன் மனைவி ஆர்வமாக இருப்பாங்க, மருத்துவட்டு போவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு குழந்தைக்கு இதய துடிப்பு வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க, குசியாயிருவாங்க. அடுத்தர போவாங்க, உங்கள் குழந்தை வளர்ச்சி இல்லைங்க, களைச்சிருப்பாங்க. புரிஞ்சுக்கங்க, குரு பகவான் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து அவரை சனி பகவான் பார்த்து விட்டால், இதில் 5ஆம் அதிக்கு 60 தொடர்பு இருந்தால் இந்த பலன் நிச்சயம். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உபயராசின்னு சொல்லுவோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 உபயராசி. இந்த உபயராசியில் ராகுவான் இருந்து ராகு அட்டமாய் சாரம் பெற்றிருந்து அதில் 8ஆம் இடம் லக்கணத்துக்கு 8ஆம் வந்துட்டா அவங்க ரவுண்டால் விழுந்து அடிபடுவாங்க. மீன் ஞாபகப்படுத்தும் பாருங்கள், உபயலக்கன்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த ராசிக்கு ஒரே ஒரு ராசியில் ராகுவான் இருந்து அந்த ராகுவான் லக்கணத்துக்கு 8ஆம் இடமாக வந்து லக்கணத்துக்கு அஷ்டமாய் தொடர்பு பெற்று விட்டால் அந்த ஜாதகன் ரவுண்டானா வளையும் ரோட்டு, அதாவது வளைந்து போகிற ரோட்டு பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் அல்லது நகரத்தில் அந்த வளைவான பகுதியில் வந்து கண்டிப்பாக கீழே விழுவான். கிரகம் தப்பாக இருந்தால் படுகாயம் ஏற்படும். லக்கணமும் 8 கெட்டு போச்சுன்னா கிளம்பிடலாம். சரி, அடுத்து பாருங்கள், 4ஆம் அதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதி ப்ளஸ் அஷ்டமாதிபதி 3 பேர் கூடி லக்கணத்தில் அமர்ந்து லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்து அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாகன விபத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அது திசாபத்தி வந்துருச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம். அதில் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ 5ஆம் இடத்தில் சனி பகவானோ அல்லது ராகுவோ கேதுவோ இருந்து அவருக்கு இருவருக்கும் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டா இருவரையும் இணைக்கக்கூடாது. இணைத்து விட்டால் குழந்தை கிடைப்பது அரிது. வருஷங்கள் ஓடிப்போகும், வயசு கூடி போகும், மனசு வாடி போகும், குழந்தை மட்டும் வராது. 5ஆம் தேதி கேட்டால் உறுதியாக சொல்லலாம், தப்பு இல்லை. 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து 4ஆம் அதிபதி நீசமாகவோ வக்கரமாகவோ அஸ்தமோ இருந்து 9இல் அமர்ந்து சனி திசையோ சனி புத்தி நடக்கும் காலத்தில் வீடு கட்டினால், வீடு கட்டி ஒரு வருடத்துக்குள் ஜாதகின் தந்தை விபத்தாலோ விஷத்தாலோ வியாதியாலோ திடீர்னு கிளம்பிடுவார். இது அனுபவ கருத்து, உணர்ந்த கருத்து, அனுபவிச்ச கருத்து இருக்கட்டும். 9ஆம் அதிபதி ராகுசாரம் பெற்று, முக்கியமான விதிகள் மீன் போட்டு கேட்டுங்க. 9ஆம் அதிபதி ராகுசாரம் பெற்று அவர்கள் கன்னி ராசியில் பிறந்து ராசியை குரு பகவான் பார்த்துவிட்டால் அவர்களுக்கு திடீர் திருமணம் ஏற்படும். அது காதல் மனமாகவும் அல்லது கலப்பமாகவும் இருக்கும். வணக்கம் இருக்கும். இது அடுத்து 4ஆம் அதிபதி, இது முக்கியமான விதி. 4ஆம் அதிபதி சந்திரனாக வந்து அவர் 6இல் மறைந்து அவரை வக்கரம் பெற்ற சனி பகவான் செவ்வாயோடு கூடி அல்லது வக்கரம் பெற்ற செவ்வாய் சனி பகவானோடு கூடி சந்திரனை பார்த்து விட்டால் அந்த குழந்தை பிறந்த பிறகு சந்திர திசையில் சனிபுத்தி நடந்தாலும், சந்திர திசை சனிபுத்தி நடந்தாலும், சந்திர திசை சனிபுத்தி நடந்தாலும், சனியில் சந்திரபுத்தி நடந்தாலும் அந்த குழந்தை பருவத்தில் தன் தாய் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வாள். குழந்தை பருவத்தில் 6 மாதம் கூட ஆகலை, 3 மாதம் கூட ஆகலை, 1 வருஷம் கூட ஆகலை, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தோமா லக்கணத்துக்கு 4ஆம் சந்திரனாக வந்து 6ஆம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெற்ற சனி பகவான் செவ்வாயோட கூடி அல்லது வக்கரம் பெற்ற செவ்வாயோட சனி பகவான் கூடி பார்த்து விட்டால், திசாபுத்தி நடந்துவிட்டால் இந்த சம்பவத்தை தவிர்க்க முடியாது இருக்கு. அடுத்தது அடுத்தபடினா 9ஆம் அதிபதி சூரியனாக வந்து அவர் 8இல் மறைந்து ராசியில் அம்சத்தில் நீச்சம் அடைந்து சூரிய திசையோ அல்லது 9ஆம் திசை நடைபெறும் காலத்தில்
தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும். எதிர்பாராமல் கணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இது ஒரு முக்கியமான இதுதான். ராகு பகவான் 3, 6, 8 12 மறைந்து அவர் நீசம் பெற்று அந்த திசை முதல் திசையாக வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த ராகு திசை முடிவதற்குள் பாட்டாவுக்கு குற்றம் வரும். இதெல்லாம் அனுபவத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய விதிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி மீன ராசியில் மிதுன ராசியில் இது முக்கியமான பாயிண்ட். 4ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி மிதுன ராசியில் நின்று அவன் நிற்கிற நட்சத்திரம் ராகுசார திருவாதிரையாக இருந்துட்டா அவர்கள் பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிலையத்தில் வண்டியில் இறங்கும் போதோ ஏறும் போதோ அல்லது குறுக்க போகும்போதோ சிக்கிடுவாங்க. இந்த கருத்தை எழுதி வச்சு நடைமுறை பாருங்கள். 4ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி மிதுன ராசியில் அமர்ந்து திருவாதிரை சாரம் பெற்று லக்னத்துக்கு 8ஆம் இடம் வந்துட்டா திசாபத்தி நடக்கும்போது, ஏன்னா திருவாதிரைங்கிறது பேருந்து நிலையம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர சிகாமணி ஒரு நூல் இருக்குது, பெரிய புக்கு. அதில் வந்து நட்சத்திரத்துக்கு உள்ள இடத்த போட்டிருப்பாங்க. அந்த 20 நட்சத்திரத்துக்கு நிறைய இடம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதை பார்த்தோமா எந்த இடத்துல சம்பளம் சொல்லிப்படலாம். அப்போ திருவாதிரையில் வந்து 4ஆம் அதிபதியும் அஷ்டமாதி இருந்தாங்களா அந்த காலகட்டத்தில் திசாபத்தி நடத்தினா பேருந்து நிலையத்தில் ஆபத்து ஏற்படும். சரி, இன்னும் அடுத்து பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ஏழச்சி நடக்கும்போது ஜெம்மச்சி நடக்கும்போது ஏழச்சனியில் ஜெம்மச்சி நடக்கும்போது சந்திர திசையோ அல்ல சந்திர புத்தி நடந்தால் அவர் பிறக்கும் காலத்தில் சந்திரன் லக்கணத்துக்கு மறைந்திருந்தால் அந்த காலகட்டத்தில் தாய் வந்து ஐசிக்கு போயாகணும், அதாவது அவசர பிரிவுக்கு போயாகணும். இது பண்ண அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும். திடீர் கண்டு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏழச்சி நடக்கும்போது சந்திர திசையா சனி திசையா அப்படின்னு பார்க்கணும். ஜெம்மச்சனியில் சந்தன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். சந்தன் பலகீனமாக இருந்து ஜெம்மச்சி நடந்ததுன்னா கண்டிப்பாக தெளிவாக இந்த பிறகு சொல்லலாம். ரைட்டு, ஐயா வந்திருக்கு, அவருக்கு மரியாதை வருது பார்த்து ஒரு 10 கருத்து இருக்குது. சரி, சரி. இது வந்து இப்போ சொன்னது போல் நெத்தியடி சொன்னோம். இப்போ சொன்னதில் பஞ்சுனா நமக்கு தேவையான பஞ்சு. நீங்களும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஒரு 20 பஞ்சு முக்கியமாக. விதியில் இல்லாது வாழ்க்கையில் வராது, வாழ்க்கையில் வராது விதியில் இருக்காது. 1, நேரம் வராமல் எதுவும் நடக்காது, காலம் கிடைந்தால் எதுவும் நிற்காது. அதிகம் வாங்குறவன் சரியாக சொல்ல மாட்டான், சரியாக சொல்கிறவன் அதிகம் கேட்க மாட்டான். துக்கத்தை கொடுத்து தூக்கத்தை கெடுத்து ரொக்கத்தை வாங்காத, ப்ளஸ் பாவத்தை சுமக்காத. விருப்பம் உள்ளவனுக்கு விதி இருக்காது, விதி உள்ளவனுக்கு விருப்பம் இருக்காது, 2 உள்ளவனுக்கு தோல்வி இருக்காது. அடுத்து பாருங்க. துருவங்களை தூரமாக்கு, விதிகளை விரிவாக்கு, வெற்றிக்கெழுதி உணதாக்கு. மீன் நாம் பாருங்க. எப்படி? துருவங்களை தூரமாக்கு, விதிகளை விரிவாக்கு, வெற்றிக்கணி உணதாக்கு. ஒழுக்கமில்லாத உழைப்பும் உழைப்பில்லாத ஒழுக்கம் ஒரு நாளும் உயர்வை தராது. சட்டத்தை ஏமாற்றலாம், கட்டத்தை ஏமாற்ற முடியாது. சட்டத்தை ஏமாற்றலாம், கட்டத்தை ஏமாற்ற முடியாது. கட்டம் தெரிந்தவன் சட்டம் பேச மாட்டான், கட்டம் தெரிந்தவன் சட்டம் பேச மாட்டான். கிரகங்கள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, கிரகங்கள் கொடுக்க மறுப்பதை யாராலும் தர முடியாது. திசாபுத்தி ஒட்டி பலன் சொல்லு, கோச்சாரை தொட்டு பலன் சொல்லு. பாதசாரம் பாரு, பலன் சொல்வதில் தேரு. பாதசாரம் பாரு, பலன் சொல்வதில் தேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, விதி எடுத்து சொல்லலாம், ஒரு நாளும் மாற்ற முடியாது. விதியை எடுத்து சொல்லலாம், ஒரு நாளும் மாற்ற முடியாது. மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது, பரிகாரத்தால் பணக்காரனாக முடியாது. மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது, பரிகாரத்தால் பணக்காரனாக முடியாது. முறையற்ற உறவு முழுமை பெறாது, முறையான உறவு சிறுமை தராது. முறையற்ற உறவு முழுமை பெறாது. அசைவம் மிகுந்த ஆன்மீகம் ஜெயிக்காது, ஆன்மீகமில்லா ஜோதிடம் ஜொலிக்காது. மீன் சொன்ன அசைவம் மிகுந்த ஆன்மீகம் ஜொலிக்காது, ஆன்மீகமில்லா ஜோதிடம் பலிக்காது. ஆக கண்டிப்பாக ஜோதிடத்துக்கு ஆன்மீக அவசியம் தேவை, அசைவத்தை விட்டுறணும். இது வந்து காதலுக்கும் பொருந்தும், ஜோதிடத்துக்கும் பொருந்தும், கிரகத்துக்கும் பொருந்தும், தெய்வத்துக்கும் பொருந்தும். இப்போ சொல்ல போகிறது எப்படின்னா,
நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு. நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, நடப்பது நலமாகும் நான் இருந்தால் உன்னோடு. இது எல்லாத்துக்கும் மூணுக்கு பொருந்தும். எதுக்கு பொருந்தும்? தெய்வத்துக்கு பொருந்தும், தொழிலுக்கு பொருந்தும், லபருக்கு பொருந்தும். மனைவி எடுத்துக்கலாம், தப்பு. சரி. ஆளை பார்த்து பேசாது, கோளை பார்த்து பேசு. ஆளை பார்த்து பேசாது, கோளை பார்த்து பேசு. அடுத்த பாரு, முக்கியமாக, வார்த்தை ஜாலத்தால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஜோதிடருக்கு பொருந்தும். வார்த்தை ஜாலத்தால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியாது. சரி. இதுவரை இன்றைய விழா சிறப்பாக மன நிறைவாக இருந்தது. இதுவரை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அதுவரை கடைசிவரையும் இருந்து நிறைவேற்றுகிறீங்க, ஒன்றாந்துருக்கிறீங்க. என் மாணவர்களுக்கும் என்னுடைய இறைவனுக்கும் குருநாதருக்கும் என் மாணவர்களுக்கும் கனிவான நன்றியையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொடிக்குமன் ஜோதிடர் 9442437251. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதன். அவர்கள் இந்த மண்டபத்துடைய உரிமையாளர், மிக குறைந்த தெய்வ பக்தி உள்ளவர், எம்ஜிஆர் மாதிரி செத்து பிழைத்தவர் கொரோனாவில். அப்படி ஒரு நல்ல மனிதர் இவர் மண்டபத்துக்கு நாங்கள் கேட்கும்போது வாங்க நடத்துங்கன்னு சொன்னார். வாடகை கூட சொல்ல கிடையாது. அப்படி ஒரு தங்கமான மனிதர் இவர். எல்லாம் தீர்க்காயுசா எல்லா நலனோடு இருக்கணும். இறைவனை பார்த்து அன்புள்ள ஜோதிட நண்பர்களே, காலையிலிருந்து இன்றைய வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க அனைவருக்கும் முதலில் நன்றி. அடுத்ததாக நம்ம எல்லாம் வழிநடத்தி சொல்லியிருக்கிற குமர குருவருக்கு நன்றி, அருணாசலம் ஐயாவுக்கு நன்றி, தலைவர் சோமசுந்தரம் அவர்களுக்கு நன்றி, வந்ததிலிருந்து எதுவுமே பேசாமல் இருக்கிற இளம்பிள்ளை ரத்தினன் அவர்களுக்கும் நன்றி. நிறைய சொல்லுவார்னு பார்த்து இந்த பக்கமே வர காணோம், அவருக்கும் ஒரு நன்றி. அன்னதான பிரபு கேலண்டர் செந்தில் முருகனுக்கும் ஒரு நன்றி. இல்லை சொல்கிறேன், அந்த எழுதியிருக்கு. அடுத்ததாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. அவரை அழைத்து வந்த தங்கவேலுக்கும் நன்றி. இந்த வடிவேலுக்கு ரெண்டும் ஒன்று தான், தங்கவேலு வடிவேலு 2 பேருக்கும் நன்றி. இந்த சங்கத்துக்கு உறுதுணையாக இருந்த குருநாதன் குடும்பத்துக்கும் முதலில் நன்றி. எனக்கு உதவி செய்த திருநாவுக்கரசு ஐயாவுக்கும் நன்றி. இப்பொழுது வந்து சென்ற சதாசிவம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கூப்பிட்ட உடனே எவ்வளோ ரேட்டுன்னு கேட்காம வந்த மைக் செட்டு சேகருக்கு அதை விட நன்றி. அவர் ஏற்கனவே சொல்லுவார், நன்றின்னு சொல்லிட்டு எங்களை விட்டுறாதீங்கன்னு இருக்கார். அதை சொல்லி வச்சுருக்காரு ஆரம்பத்திலே, ஒரு பொன்னாடையை போச்சு விட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு இருக்கார். ஆமாம். குமரகுரு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. குமரகுரு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஜோதிட ஆளுநர்கள், நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த வருஷம் இதே ஆண்டு இந்த இடத்துல சந்திப்போம்.